ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Taste the daily. இந்த ஜென்சி கிட்ஸ் அவங்களுக்கான ஒரு அரசியல் பாதையை கரெக்டாக டிசைட் பண்ணணும். இப்போ அவங்க ஒரு அரசியல் பாதையாகவே இல்லை. அவங்க இந்த காக்ரோச்சுங்கிற ஒரு வார்த்தையை பிரயோகப்படுத்திக்கிட்டு அவங்க உள்ள பரவராங்களே தவிர அவங்க ஒரு அரசியல் பாதையை தீர்மானிக்கணும். அப்போ தான் நம்ம தேர்தல் அரசியலுக்குள்ளே வர முடியும். அதை அவங்களுக்கு புரிய வைக்கும். பிரதம மந்திரிங்கிறவர் யார், அவர் கூட மாற்றப்படக்கூடியவர், அந்த மாதிரி விஷயம்லாம் புரியணும். அவரை மாற்றணும்னாலும் எப்படி மாற்றணுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியணும். அதை நான் சொல்லி நீங்கள் உங்கள் அப்பா அம்மா மாற்ற முடியுமா? அந்த ஜென்சி கிட்ஸை நான் கேட்குறேன். ஜென்சியோட ஆற்றல்களையோ அவங்களோட திறமைகளையோ அவங்கள்ட்ட இருக்கிற சக்தி, அது முன்னத்துல எனக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லை. அவங்க கருத்து வேறுபாடை சொல்லலாம், கருத்து வேறுபாடை எடுத்து வைக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு நாகரிக எல்லை இருக்குது. அந்த நாகரிக எல்லையை இந்த ஜென்சி ஜெனரேஷன் அவங்க ரொம்ப சுலபமாக கடந்துடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு கருத்து எனக்கு இருக்குது. ஸோ ஒரு மாப் மென்டாலிட்டினா ஒரு கூட்ட மனப்பான்மை. ஒரு கூட்டமாக இருக்கிற போது அவங்க எதையுமே ஒரு ஃபன்னாக நினைக்கிறாங்க. இப்போவே பிரதம மந்திரியோட ஒரு தாயை இந்த மாதிரி அவங்க மறைந்த தாயை இப்படி பேசுறதுக்கு அவங்களுக்கு ஒரு கூட்டமாக இருக்கிறச்சே ஒரு விஷயமா கிடுகிடுகிடு இந்த வேகமாக நடக்குது. அதாவது சட்டத்தை தன்னோட கண்ட்ரோலில் எடுத்து தான் ஆகணும். மிக விரைவில் அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா இந்த ஜென்சி பசங்களுக்கு ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க. அவங்க பார்த்துருக்க மாட்டாங்களா பிரதம மந்திரி மோடியோட தாயார் எப்படி பேசினாங்கன்ட்டு? அவங்க தான் முதல்ல ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும். அவங்க செஞ்சது தப்பு அப்படிங்கிறத முதல்ல உணர வைக்கணும். ஸோ மோடி அவங்கள ஒன்றும் செய்ய மாட்டார். அவரை பசங்க தன்னுடைய இந்த நாட்டோட பசங்களாக பார்க்கறதுனால அவர் ஒன்றும் செய்ய போறதில்லை. ஆனால் சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணல் நம்மோடு பேச இருப்பது தென்னவன் மீடியாவின் சிவகுமார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் ரூபன் சார். இப்போ திரு மோடி அவர்கள், நம் நாட்டின் பிரதமர் திரு மோடி அவர்கள் ஜென்சி அமைப்புன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணாங்களா, காக்ரோச் கரப்பாம்பூச்சி கட்சி. ரொம்ப அவதூறாக பேசின ஒரு ஆடியோ ஒன்று பார்த்துருப்போம். இதுக்கு மோடி அவர்கள் ரொம்ப அவங்கள பதிலுக்கு எதுவுமே இது எப்படி சொல்றது, ஒரு பிரதமர் அதுக்கு தகுந்த இதுல அவர் தெளிவான ஒரு விளக்கத்தை பதிலடி தான் சொல்ல முடியும் கொடுத்துருக்காங்க. எப்படி பாக்குறீங்க ஒரு பிரதமரை இந்த மாதிரி இழிவுபடுத்தி பேசுறது எந்த மாதிரியான ஒரு செயல் சார்? அவர் இதை பேசுறப்போ தான் ரொம்ப அரசியலை கடந்தவர் அப்படின்னு இந்த பேச்சில் ரொம்ப கிளியரா உணர்த்திட்டார். இந்த பேச்சில் நான் பார்க்கறது மனிதநேயம் மட்டும்தான். ஸோ மோடியோட அரசியலோட பல விதமான கருத்து வேறுபாடுகள் யாருக்கு வேணாலும் இருக்கலாம். ஆனால் மனித நேயத்தை யாரும் மறுக்கக்கூடாது. ஸோ மனித நேயத்தை கடந்து ஒரு சில செயல்கள் இப்படி நடக்கிற போது அது நம்மள மாதிரி ஒரு சாதாரண மக்களுக்கே கோவம் வருது. அப்படி இருக்கிற போது பிரதமர் இதை அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்காம இது ஒரு அவருடைய அணுகுமுறையோ, இவங்க நம்ம பசங்க எப்படி பல்லால நாக்கை கடிச்சிக்க முடியுமோ அது மாதிரி வரும்போது பல்லு நாக்கு ரெண்டுமே நம்மளுடைய உடலோட உறுப்புகள். ஸோ ஒன்றுத்து மேலே ஒன்று கோபிச்சிக்க முடியுமா? அது மாதிரி சில சமயம் கை நம்ம கண்ணையே குத்துற மாதிரி கூட சிச்சுவேஷன் வந்துடும். ஸோ அவருடைய அணுகுமுறையிலேருந்து அவர் ரொம்ப அரசியலை கடந்து ஒரு மனித நேயத்தோட பதில் சொல்லியிருக்கிறாரு. அப்படிதான் என்னோட முதல் பார்வை. ஜென்சி அமைப்பு இப்போ ரொம்ப தீவிரமா ஆக்டிவா இருக்கிறாங்க. ஸோ இதை பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் அதுலேயும் ஆக்கப்பூர்வமாக நீங்கள் செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த இளைஞர்களை, இந்த தற்போதைய உள்ள இளைஞர்களை எப்படி பார்க்குறீங்க? இளைஞர்களை எல்லா தலைவர்களும் வரவேற்கிறாங்க. நாட்டிற்கு தேவை, அதை தாண்டி அவர்கள் அரசியலுக்கெல்லாம் வரணும்னு கூட சொல்றாங்க. ஆனால் இவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி, ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி நம்ம எப்படி இருக்கோங்கிறதே மறந்துட்டு செயல்படுறாங்களா? உண்மைதான். ஸோ ஜென்சியோட ஆற்றல்களையோ அவங்களோட திறமைகளையோ அவங்கள்ட்ட இருக்கிற சக்தி, அது முன்னத்துல எனக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லை. நான் பார்க்குற குறைபாடு அவங்களுடைய புரிதல். அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க நினைக்கிற விஷயத்த அவங்க எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் எனக்கு நிறைய வேறுபாடு இருக்குது அவங்களோட செயல்பாடுகளில். அவங்க எப்பயுமே அவங்கள என்ன செய்ய நினைக்கிறாங்களோ அதை அவங்க கருத்துக்களுக்கும் நாகரிகத்துக்கும் இருக்கிற எல்லையை அவங்க புரிஞ்சுக்கணும் கரெக்டாக. அவங்க கருத்து வேறுபாடை சொல்லலாம், கருத்து வேறுபாடை எடுத்து வைக்கலாம். இந்த கருத்து அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை முறைக்கு சரிப்படலைன்னா அதை சொல்லலாம். ஆனால் அதுக்கு ஒரு நாகரிக எல்லை இருக்குது. அந்த நாகரிக எல்லையை இந்த ஜென்சி ஜெனரேஷன் அவங்க ரொம்ப சுலபமாக கடந்துடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு கருத்து எனக்கு இருக்கு. இல்லை, ஒரு பொறுப்பே இல்லையா? இப்போ மனிதனா பிறந்தா ஏதோ ஒரு கடமை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு விஷயம் நம்ம எதுக்கு பிறந்தோங்கிறது.
அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். எந்த விஷயத்தினாலும் சரி, ஏதோ ஒண்ணு நான் அதை நோக்கி செயல்படுறேங்கிற அதான் வந்து மனிதனா பிறந்த ஒரு புரோஜனம்ங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, கர்நாடகால பெங்களூர்ல இப்போ வந்து ஒரு சில கல்லூரிகள்ல வந்து HIV டெஸ்ட் என்னமோ ஒரு இதுல வந்து அவங்க பாசிட்டிவ் வந்திருக்கு. ஸோ இந்த இளைஞர்கள் மேல ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும், இளைஞர்கள் நாட்டை ஆளணும், அவர்கள்லாம் வந்து கேட்கணும், அவங்க தான் முன்னிருந்து பேசணும் சொன்னாலும் அப்படி ஒரு பேக் ஃபயரா தோணுது. ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல, ஏன்னா இவர்கள்ட்ட இப்படிப்பட்டவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி ஒரு போராட்டம் இதெல்லாம் பண்றது நல்லதுதான், ஆனா அதையும் சரிவர செய்யணும், எந்த ஒரு புரிதலும் இல்லாம எதுக்கு பண்றோம்னு தெரியாம தேவையில்லாம போய் மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஆதங்கமா தான் அந்த எஃப்ஐஆர் போட்டது. அந்த பெண் ஏதோ பேசிருக்கு மோடி அவர்களை, ஒரு ஆதங்கத்துல பேசுது. இந்த போக்கு சரிதானா? இந்த போக்கு சரியில்லை. நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த HIV அதிகமாக வந்து இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ட்டு. அதுலேருந்தே அவங்களுடைய சுதந்திரத்தை அவங்க எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறாங்கன்னு நம்மளால உணர முடியுது. ஸோ HIVங்கிறது ஒரு பாலியல் சம்பந்தப்பட்ட, அதால மட்டும் வராது, ட்ரக்ஸ்ல அடிக்ட் ஆகி எப்படி வேணாலும் பரவலாம். ஒண்ணு பரவறதுக்கு வந்து பிசிக்கல் கான்டாக்ட் தான். அந்த பிசிக்கல் கான்டாக்ட் இல்லாம அது பரவ முடியாது. ஸோ அவங்களுக்கு இருக்கிற சுதந்திரத்தையோ அவங்க பெற்றோர்கள் அளித்த சுதந்திரம், அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பெற்றோர்கள் வந்து இதை முளையிலேயே கிள்ளி இருந்தானா இந்த மாதிரி பிரச்சனை வராதுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தெரியாத விஷயங்களை பெற்றோர்கள் தான் சரிய வைக்கணும். ஏன்னா நம்ம ஜென்ரேஷன் எடுத்துக்கோங்க, நம்ம ஜென்சி இல்லை. ஸோ நம்ம ஜென்ரேஷன்ல நம்ம வந்து உதாரணமா யாரை பார்ப்போம்? பெற்றோர்களை. வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, மாமா, இவங்கள அத்தை, இவங்கள தான் வந்து நம்ம உதாரணமா பார்ப்போம். இப்போ உங்களுக்கு எந்த உதாரணமா பார்க்கறதுக்கு யார் இருக்காங்க? வீட்டில் இருக்கிற 2 பேரும் வேலைக்கு போயிடுறாங்க. ஸோ இவங்க உதாரணமா பார்க்கறது, இவங்க உறவுகளை கடந்த சில பேரை உதாரணமா பார்க்குறாங்க. அவங்க எப்படிலாம் இருக்காங்கன்னு பார்க்குறாங்க. அவங்க வந்து ஒரு நேரேஷனுக்காக எந்த விதமான லைஃப் ஸ்டைலையும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலை இவங்க ஏற்றுக்கிட்டு அதுதான் லைஃப் ஸ்டைல்னு வாழறப்பதான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது. நீங்க சொன்னது இல்ல, இவங்ககிட்ட நாட்டை கொடுத்தா என்ன ஆகுங்க? அப்படி ஒரு கேள்வி வருது இல்ல? இவங்கள்ட்ட வந்து நாடு கொடுக்கப்படுமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்வி. இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமும் இருக்கிறதா தெரியல. அவங்க நினைச்சிட்டு என்ன ஏதோ வரணும், நான் வந்து இது பண்ணிட்டு போவேன் அப்படிங்கிறது மட்டுமே அவங்களுடைய நோக்கம். ஒரு போராட்டம் போது எல்லாரும் ஒரு மாப் மென்டாலிட்டிங்க. ஸோ ஒரு மாப் மென்டாலிட்டினா ஒரு கூட்ட மனப்பான்மை. ஒரு கூட்டமா இருக்கிற போது அவங்க வந்து எதையுமே வந்து ஒரு ஃபன்னா நினைக்கிறாங்க. இப்பவே பிரதம மந்திரியோட ஒரு தாயை வந்து இந்த மாதிரி அவங்க மறைந்த தாயை இப்படி பேசுறதுக்கு அவங்களுக்கு ஒரு கூட்டமா இருக்கிறச்சே ஒரு விஷயமா கிடுகிடுகிடு இந்த வேகமா நடக்குது. அது பேசுற போது இதை செய்வோம், இதை பேசுவோம், நீ சொல்லு நான் சொல்லு, அதை வந்து மிகைப்படுத்தி அவங்களுக்கு மிகைப்படுத்துறோன்னு கூட தெரியாம அந்த எல்லையை கடந்து அவங்க என்ன வேணா செய்யறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் முதல்ல அவங்க வளர்ப்பு முறை, அவங்க உதாரணம். 2வது ஒரு மாப் மென்டாலிட்டி. மாபா சேர்ந்தா நம்மளால எதை வேணாலும் சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 3வது அவங்களுடைய ஏஜை கருதி அவங்க மேல வந்து ஒரு அடக்குமுறையோ அவங்களுக்கு ஒரு தண்டனையோ அரசு வந்து எடுக்காது, அவ்வளவு சுலபமா கொடுத்துட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம். இந்த மாதிரி இந்த 3 விஷயங்களும் தான் அவங்க இதை செய்ய வைக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, ஒரு கூட்டமாக கூடுறாங்க, ஒரு ஆக்கப்பூர்வமான செயலாக இருந்தால் வரவே இருப்போம். அதை தாண்டி இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு அடுத்த கொஞ்ச நாள்லேயே அவங்க மேலே இவ்வளோ ஒரு குற்ற அலிகேஷன்லாம் வரும்போது இவங்க போக்கிலே தான் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு அரசு வந்து போகணுங்கிறது வந்து தலைவிதியா இல்லை அப்படிலாம் போகணுங்கிறது? அரசு போகக்கூடாது. இப்போ வந்து அவங்களே ரூல்ஸ் பண்றாங்களா? போலீஸ்காரங்கிட்டே திமிரா பேசுறது பேசலாம், ஆனா அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு. நம்ம எப்படி இருக்கோங்கிறது ஒரு அரசு நம்ம 2த்துக்கும் வித்தியாசப்படுத்தணும். இப்போ நான் எப்படி வந்து இதை ஒரு அரசியல் கடந்த மனித நேயமா வந்து மோடி பார்த்துருக்கான்னு சொல்றேனோ, அதே நேரத்துல அவர் வந்து கண்ட்ரோலே எடுத்துக்கணும். ஸோ அதாவது சட்டத்தை வந்து தன்னோட கண்ட்ரோல்ல எடுத்து தான் ஆகணும். அதை ஏதாவது ஒரு கட்டத்தில் எடுக்கணும். இவங்களுக்கு எதிராக செய்யறதா அதை பார்க்கக்கூடாது. சட்டத்தை கையில் கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது நம்மளுடைய நாட்டோட பாதுகாப்பு. நம்மளுடைய நாடு இன்னும் சட்டத்தை மதித்து நடக்கிற ஒரு நாடு அப்படின்னா சட்டத்தை கையில் எடுத்து அந்த ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வராட்டி இதையும் தாண்டி போகும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மிக விரைவில் அதை கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ இந்த ஜென்சி அமைப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஜென்சி அமைப்பை நான் பார்க்கறது அவங்களுக்கு தடுத்து நிறுத்தத்துக்கான சக்தி இது வரைக்கும் எதுவுமே இல்லை. அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. ஒரு காட்டாற்று வெள்ளம் மாதிரி போடுறது. இந்த காட்டாற்று வெள்ளம் பல திசைகளில் போகும். எதை அடிக்கும், எதை எடுக்கும், எவ்வளவு நிலைக்கணுமே போறது பிரச்சனை இல்லை. அதே கொள்கையோட போய் நல்லபடியா ஒரு எதுவுமே நிலைக்காதுங்க. ஸோ ஒரு ஆறுனா அது ஒரு பாதையில ஓடும். அந்த ஆறு வந்து பாதையில ஓடுற போது அது வயல்களுக்கு பாவும், குளங்களை நிரப்போம், ஏரிகளை நிரப்போம், மக்களுக்கு பயன்படும். ஒரு காட்டாற்று வெள்ளம் ஓடனா என்ன பண்ணும்? அது ஓடத்துக்கே இடம் இருக்காது. எல்லா திசைகளையும் ஓடும். தவறான திசைகளில் ஓடும், சரியாகவும் ஓடும். எங்கே ஓடும், எப்படி பண்ணணும்னு தெரியாது. போகிற வழியில் இருக்கிறதெல்லாம் அழிக்கும், தானும் அழியும். மற்றவங்களுக்கும் பயன் தராமல் தானும் பயன்படாமல் இருக்கிற ஒரு காட்டாற்று வெள்ளமாக இந்த ஜென்சி குழந்தைங்க இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு ஜென்சி பையனோட அப்பாவாக நானும் சொல்கிறேன், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த ஜென்சி பசங்களோட திறமையும் ஆற்றலோ அளப்பரியது. அவங்க சாதிக்கிறது, சின்ன சின்ன விஷயங்களை சாதிக்கிறது ரொம்பவும் பெருமை படத்தக்க வகையில் இருக்குது. அதே சமயத்தில்
அவங்க வந்து ஒரு கூட்டமா இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு வேகம் வரப்போது அந்த வேகத்தை அவங்களுக்கு கட்டுப்படுத்த தெரியல. நம்ம வெளியில இருக்கிற நம்மள மாதிரி அந்த ஜென்சியை கடந்த தலைமுறையில் இருக்கிறவங்க அதை கட்டுப்படுத்துறோம். பெற்றோர்கள் தான் இதை முதல்ல செய்யணும். ஏன்னா இந்த ஜென்சி பசங்களுக்கு ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க. அவங்க பார்த்துருக்க மாட்டாங்களா பிரதம மந்திரி மோடியோட தாயார் எப்படி பேசினாங்கன்ட்டு? அவங்க தான் முதல்ல இருந்து ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும். அவங்க செஞ்சது தப்பு அப்படிங்கிறத முதல்ல உணர வைக்கணும். ஸோ இப்போ திருவள்ளுவர் சொல்லுவாருங்க, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்னயம் செய்து விடு. ஸோ மோடி வந்து அவங்கள ஒன்றும் செய்ய மாட்டார். அவர் வந்து இது அவருடைய அணுகுமுறையே வேற. அவரை வந்து பசங்க தன்னுடைய இந்த நாட்டோட பசங்களாக பார்க்கறதுனால அவர் ஒன்றும் செய்ய போறதில்லை. ஆனால் சட்டத்தை யாருக்கு அடுத்தபடியாக கட்டுப்படுத்த நிலைமை இருக்காங்க? காவல்துறை. இந்த காவல்துறை கொஞ்சம் வந்து கட்டுப்படுத்துகிறோம். இவங்களை கட்டுப்படுத்தி அதுக்கான நெறிமுறையில் கொண்டு போய் வழி நடத்துகிறோம். அவங்க பெற்றோர்களும் இதில் வந்து அவங்களுக்கு நல்ல விதமாக சொல்லி தரணும். உங்க கருத்து சொல்லத்துக்கு வழி இருக்கு. இல்லை இது சின்ன பிள்ளையா சார் போய் சொல்லிட்டு சுயமா முடிவு எடுக்க தெரியல, ஒரு டிசிஷன் எடுக்க தெரியாத நிலையில அந்த ஜென்சி அமைப்பு இப்போ இருக்க ஜென்சி அமைப்பு இருக்குன்னா இருக்கு. நான் அது எல்லா இளைஞர்களையும் குறை சொல்ல மாட்டேன். ஆனா முட்டாள்தனமா செஞ்சுட்டு அவங்களே மாட்டிக்கிட்டு முழிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இது வந்து ஒரு விதமான ஒரு போக்கு. இந்த போக்கே தப்பு சார். இது எத்தனை பேர் கூட வேணும்? ஏன்னா இந்த ஜென்சி பசங்க இவங்களுக்கு இந்த தலைமுறையில இருக்கிறவங்களுக்கு அவங்களோட எக்ஸ்போஷர்ங்கிறது ரொம்ப அதிகம். அவங்களுக்கு எது வேணுமோ அது உடனே கிடைக்கக்கூடிய நிலையில இருக்காங்க. அவங்க எதை பத்தி தெரிஞ்சுக்கணுமோ அது அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு தெரியக்கூடிய நிலையில இருக்காங்க. எதை உதாரணமா எடுத்துக்கணுமோ அதை வந்து அவங்க எடுத்துக்க தவறுறாங்க. எதை வந்து முன் உதாரணமா எடுத்துக்க கூடாதோ அதை உடனே எடுத்துக்கிறாங்க. அதுதான் வித்தியாசம். இப்போ வாழ்க்கையில நம்மளாம் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து பட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் தப்புப்பா, இல்லை நமக்கு இதெல்லாம் இது எதுக்கு நமக்கு தேவையில்லாது, இப்படி போனா இப்படிதான் போய் முடியுங்கிறது ஒரு வயசுக்கு அப்புறம் நமக்கு தெரிய வருது. இந்த ஜென்சி அமைப்பு எத்தனை வயசுல இதை உணர்வாங்க? அவங்க உணர்றதுக்குள்ள அவங்களோட செயல்பாடுகள்லாம் காலம் கடந்து போயிடும். அது அவங்களுக்கு தெரியறதுக்கு இப்ப வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா ஜென்சியை வழி நடத்துறதுக்கு ஒரு தலைவர் வரணும். முதல்ல அந்த தலைவர் அவங்க யார தலைவரா பார்ப்பாங்க? அங்கதான் வந்து பெரிய பிரச்சனை. அதுவே ஒரு கூட்டமைப்பு, ஒரு முட்டாள்தனமான செயலோட எண்ணத்தோட இருக்கிறாங்க. ஒரு தலைவர் வந்து அவர் அப்படிதான். ஏன்னா அவங்க சில பேர் தலைவரா ஏற்கனவே பாக்குறாங்களே, அவங்க எப்படின்னு அவங்களாவது வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அவங்களுக்கு அந்த திறமை இருக்கான்னு எனக்கு தெரியல. அவங்க நோக்கமும் வந்து சரியா புரியல. ஸோ இப்ப இருக்கிற ஜென்சி கூட்டங்கிறது ஒரு மடை திறந்த வெள்ளம் மாதிரி இருக்கு. அவங்கள வந்து கட்டுப்படுத்துறது கஷ்டம். அவங்கள கட்டுப்படுத்த முயற்சி பண்ணானா அவங்கள தாக்குற மாதிரி ஆகும். அதுவும் ரொம்ப ஆபத்தான கட்டம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா போன 2 வாரத்துக்குள்ளேயே அவங்க சொன்னாங்க, ஒரு சில உயிர்களாவது மடிந்தால்தான் எங்களுடைய போராட்டத்தோட அர்த்தம் வந்து மக்களுக்கு புரியும்ட்டு. அதே சமயத்துல நம்ம காவல்துறையும் நம்ம தேசியமும் என்ன சொல்லுதுன்னா, இவங்கள ஒரு உயிர் கூட மடியக்கூடாது, இது மடியாம நாங்க பார்த்துக்க வேண்டியது அவங்க கடமைங்கிறாங்க. ஸோ போராட்டத்தை கடந்து ஒவ்வொருத்தர் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா, இது ஒரு நீயா நானால உயிர் மடியணும்னு நினைக்கிறது ஒன்று, உயிர் மடியக்கூடாதுன்னு நினைக்கிறது ஒன்று. அதனால இது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு நாகரிக எல்லையை கடந்து இவங்களுடைய செயல்பாடுகளை நிறுத்துறதுக்கு முதல் வழி அவங்க பெற்றோர்கள் தான். ஏதாவது ஒரு இடத்துல கேட்பாங்க அவங்க. அட்லீஸ்ட் எல்லாரும் கேட்காட்டியும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஜென்சியாவது அவங்க பெற்றோர் என்ன சொல்றாங்கிறத கேட்பாங்க. அவங்க வீட்டில் அவங்க சிஸ்டர்ஸ் சொல்றதை கேட்கலாம். இன்னும் இந்த ஜென்சிக்கு வந்து ஜென்சியை கடந்த முன்னாடி தலைமுறைக்கு இருந்த சிஸ்டர்ஸ் இருக்கலாம், அவங்க சொல்லலாம். இல்லை நீங்க நம்புறீங்க அவங்களாம் சொல்லி இவங்களாம் கேட்டுருவாங்கன்ட்டு கேட்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டார்ட் தானங்க பண்ணணும். இப்போ நம்ம அடக்குமுறையை கையாள முடியாது. இல்ல அடக்குமுறையை நான் கையாள சொல்ல வரல. பட் இவங்கள உணராத வரைக்கும் இதுக்கு ஒரு முடிவு இவங்க உணர வைக்கணும். அதான் இவங்களுக்கு வந்து நல்ல முன் உதாரணங்கள் கிடைக்காம போறது தாங்க ப்ராப்ளம். ரெண்டாவது, இப்போ நான் குறிப்பா சொல்றேனே, இவங்க கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுங்கிறது ஒண்ணு, இவங்க வந்து தன்னுடைய கோரிக்கைகள் நிறைவேறது பத்தியா அடுத்தது வைப்போம் அப்படிங்கிறது ஒண்ணு. ஸோ இதுல ரொம்ப வந்து அடுத்து போயிருக்கிறாங்க ஒரு ஸ்டெப்பா. அடுத்து பிரதமர் பதவி விலகணும். ஆமா, அதெல்லாம் கேள்விப்படுறேன். இதெல்லாம் வந்து நம்ம இப்போ ஒரு முள்ளால எடுக்கணும்னு சொல்லுவோம் தெரியுமா? இப்போ வந்து ஒரு முள் குத்துது, அதை வந்து ரொம்ப பாதுகாப்பாக எடுக்கணும். அதுக்கு சர்ஜரி பண்ண வேண்டி வந்தால் அந்த சர்ஜரியும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இல்லாட்டி அந்த முள்ளை எடுக்க முடியாது. அந்த முள்ளு உள்ளே போய் பொறியடி நம்ம காலையை பாதிக்கக்கூடிய தன்மை இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். செப்டிக் ஆகும். அதுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு பதிலாக முள்ளால் எடுக்கிற மாதிரி ஒரு சின்ன சர்ஜரி பண்ணி எடுக்கணும். சார், இப்போ ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும்னு நினைக்கிறாங்களா ஜென்சி படையினர்கள்? நான் ஒரு மாற்றத்தை விரும்புகிறேன், எங்களுக்கான ஒரு மாற்றமாக இருக்கும்னு நினச்சி நம்புகிறாங்க. இதை வந்து தேர்தல் நேரத்தில் காமிக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்லை, நாங்கள் வந்து எங்கள் ஆதங்கம் இதில் இருக்குது, உங்களை நாங்கள் மாற்றம்னு நினைக்கிறோம், மக்களுக்கு எதிராக விஷயங்களை பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க அவங்க. பட் அது தேர்தல் நேரத்தில் கமுக்கமாக சைலண்டாக வந்திருந்து காமிச்சிட்டு வெற்றி பெற்றா இவங்க வர போகிறாங்க, அவ்வளோதான். சூப்பர் கொஸ்டின், ரொம்ப சிறப்பான கொஸ்டின். அதை அவங்க இன்னும் தெரிஞ்சுக்கல. ஏன்னா தேர்தல் வழிமுறை தான் சரியான வழிமுறை. ஏன்னா இப்போ நம்ம சட்டமன்றம், நாடாளுமன்றம், இல்லாட்டி அது கீழே இருக்கிற பஞ்சாயத்து, இதெல்லாம் எதுக்கு இருக்கு? ஒரு மக்களோட உணர்வுகளையும் தேவைகளையும் புரிஞ்சு அதை நீங்கள் சொல்ல வேண்டிய கட்டத்துக்கு நீங்கள் உயரணும்னு அர்த்தம். நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, இது ஒரு நல்ல வழிமுறை.
இந்த ஜென்சி கிட்ஸ் அவங்களுக்கான ஒரு அரசியல் பாதையை கரெக்டாக டிசைட் பண்ணும். இப்போ வந்து அவங்க ஒரு அரசியல் பாதையாகவே இல்லை. அவங்க வந்து இந்த காக்ரோச்சுங்கிற ஒரு வார்த்தையை பிரயோகப்படுத்திக்கிட்டு அவங்க உள்ள பரவறாங்களே தவிர அவங்க ஒரு அரசியல் பாதையை தீர்மானிக்கணும். அப்போ தான் நம்ம தேர்தல் அரசியலுக்குள்ளே வர முடியும். அதை அவங்களுக்கு புரிய வைக்கணும். அவங்களுக்கும் ஒரு அவங்களும் எங்கேயாவது படிக்கிறாங்க, அவங்களுக்கும் ஆசிரியர்கள் இருக்காங்க. அவங்க தேர்தல் அரசியல்னா என்ன, தேர்தல் அரசியலுக்குள்ளே எப்படி வரணும், அரசியலுக்கு வந்தால் இவங்களுடைய கொள்கைகளையும் இவங்கள வாழ்க்கையும் எவ்வளோ தூரம் மாற முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க உண்மையாகவே நாட்டை மாற்றணும்னு நினச்சானா அதுக்கான வழிமுறை ஜனநாயகத்தில் அரசியல் தேர்தல் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். நல்ல சிந்தனைகள் நல்ல எண்ணத்தோட வந்தால் யார் வேணாலும் ஆட்சி செய்யறது பிரச்சனை கிடையாது. இந்த கூட்டம் வந்ததுன்னா இந்த கூட்டம் கையில் வந்து அரசு சிக்குனுச்சுன்னா நல்லது செய்ய நீங்கள் நினைக்கிறீங்க. மக்களை பார்ப்பாங்களா இல்லை அவங்க ஜென்சித்தனமான மைண்ட் செட்டில் இருப்பாங்களா? இது எல்லாரும் ஏற்றுக்கணும்ல. இல்லை அவங்கள வந்து ஒரேடியாக என்னால் ஒதுக்க முடியல. அவங்கள வந்து இப்போ வந்து நம்ம வந்து திட்டி இவங்களெல்லாம் சரிப்படாது, இவங்களை போய் அங்கே அதை பண்ணுங்க, இவங்கெல்லாம் ராஸ்கல்ஸ், இவங்கெல்லாம் அது இதுன்னு நம்ம திட்டிடலாம். அது வந்து நோக்கம் இல்லை. இவங்களை வந்து நெறிப்படுத்துகிறோம். அவங்களுக்கு வந்து சில எஜுகேஷன் வேணும், அவங்களுக்கு சில படிப்பினை வேணும். அவங்கள படிப்பினை எப்படி சொல்லிக் கொடுக்குறோங்கிறது பல வழிகள் இருக்குது. அவங்களுக்கு வந்து நம்ம இந்திய அரசியல் கட்டமைப்பு என்ன, எதுக்கு வந்து அரசியல், எதுக்கு தேர்தல் இருக்குது, எதுக்கு சட்டமன்றமோ ஒரு நாடாளுமன்றமோ எதுக்கு இருக்குது, பிரதம மந்திரிங்கிறவர் யார், அவர் கூட மாற்றப்படக்கூடியவர், அந்த மாதிரி விஷயம்லாம் புரியணும். அவரை மாற்றணும்னாலும் எப்படி மாற்றணுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியணும். அதை நான் சொல்லி நீங்கள் உங்கள் அப்பா அம்மா மாற்ற முடியுமா? அந்த ஜென்சி கிட்ஸை நான் கேட்குறேன், எனக்கு இந்த அப்பா பிடிக்கல, இந்த அப்பா போயிட்டு வேற அப்பா வரும்னு சொல்ல முடியுமா? என்ன அர்த்தத்தில் போகுது? அது மாதிரி முடியாது. ஒரு நாட்டோட பிரதமரை மாற்றணும்னா அதுக்கான வழிமுறை இருக்குது. அதுதான் தேர்தல், அதுதான் அரசியல். அந்த அரசியலை நீங்கள் பின்பற்றுங்க. அந்த அரசியலை பின்பற்றி உங்கள் கருத்துக்களை எடுத்து சொல்லுங்கள். மக்கள் நம்ம பார்க்குறோம் கண்ணால் ஒரு ஆட்சி எப்படி மாறுறதுங்கிறத பார்க்குறோம். அதுக்கு உதாரணமாக நம்ம தமிழ்நாடே இருக்குது. ஸோ இப்போ இனிமேல் வந்து எந்த ஆட்சியும் வந்து தொடர்ந்து இருக்க போகிறது இல்லைங்க. இந்த ஜென்சி கிட்ஸ்டேருந்து நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, அவங்க ஒரு அரசியல் தலைவரை நியமிச்சா கூட, ஒரு ஆட்சியே நியமிச்சா கூட அவங்க நினைச்சா அதை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து ஒரு விதத்தில் எதிர்கால அரசியல்வாதிகளுக்கு ஒரு பயத்தையும் கொடுக்கும். நம்ம வந்து இனிமேல் 20 வருஷம் 30 வருஷம்லாம் தொடர்ந்து இந்த நாட்டையோ எதையுமே ஆள முடியாது, இந்த ஜென்சி கிட்ஸ் நெட்னால ஒரு போராட்டத்தால் நம்மளை தூக்க முடியுங்கிறத புரிஞ்சிருப்பாங்க. அந்த விதத்தில் நம்ம ஜென்சியோட பவரையும் உணரணும். ஆனால் ஜென்சி அவங்க வந்து அரசியல் பாதையை தேர்ந்தெடுத்து கொள்கையை கரெக்டாக தீர்மானித்து அவங்களுக்கான தலைவரை கரெக்டாக தேர்ந்தெடுத்து அவங்க அரசியல் பண்ணானா அவங்க அரசியல் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். தொடர்ந்து தங்களை கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி சார். நன்றி ரூபன், வாய்ப்புக்கு நன்றி.